என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாள், ஒரு புதிய காலை வேளை. ஆண்டவர் புதிய கிருபைகளை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த போதுமானவராயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை அநித்தியமானது. இந்த அநித்தியமான உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமான நிரந்தரமான ஆசீர்வாதங்களை தர விருப்பமுடையவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று உங்களுக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். சிலருக்கு வாக்குத்தத்தம் என்றாலே பிடிப்பதில்லை. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அதை பரிகசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ வாக்கு பண்ணினால் அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை ஒரு மனிதனோடு ஆண்டவர் செய்த வார்த்தையை, உடன்படிக்கையை அந்த மனிதன் கூட மறந்து போகலாம், அந்த மனிதன் மரித்து கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை என்பதற்கு ஒரு வசனம் மிகுந்த ஆதாரமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை வாசித்து நான் ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கு அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார். அதை தாவீதுக்கு மட்டுமல்ல, அவர் வம்சத்துக்கும் உடன்படிக்கையாய் செய்தார். என்ன சொன்னார்? என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை! தாவீது, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். உன் சந்ததியில் என்றென்றைக்கும் ஒரு ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான். அது நான் உன்னை நேசித்தது நிமித்தம் உன்னோடு செய்த உடன்படிக்கை என்று ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரவேல் தேசம் 2ஆய் பிளவுபட்ட பொழுது வடக்கு தேசத்தில் ராஜாக்கள் மாறி மாறி வந்தாலும் தெற்கு தேசமாகிய யூதாவில் தாவீதின் பிள்ளைகள் தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். வசனம் சொல்கிறது, தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் அழிக்க சித்தமில்லாதிருந்தார். யோராம் என்ற ஒரு ராஜா துன்மார்க்கமாய் நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவனை அழிக்க சித்தமில்லாதிருந்தாராம். அப்படி என்றால் ஒரு மனிதன் அவன் இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கை தனக்காக மாத்திரம் வாழக்கூடாது. அவன் தன் தலைமுறைக்காகவும் வாழ வேண்டும். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் வாழும் பொழுது ஆண்டவர் தலைமுறைகளை நினைக்கிறார். தலைமுறைக்கும் அந்த மனிதனோடு செய்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு மனிதன் தாவீதோடு தான் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவன் சந்ததியில் வந்த அத்தனை ராஜாக்களுக்கும் அந்த உடன்படிக்கையை காத்தருளினார். இறுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பூமியிலே வந்து பிறந்து அந்த ராஜ சிங்காசனத்தில் அவர் அமர்ந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தையை பூரணமாய் நிறைவேற்றினார். என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் உன் குமாரன் இருப்பான் என்று சொன்னது யாரில் நிறைவேறியது? ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறினது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பல கேள்விகளோடு நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், எனக்கு நிறைவேற்றவில்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அது நடக்கவில்லை. என் பிள்ளைகளின் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கவில்லை. நான் இவ்வளவு பக்தியாய் வாழ்ந்தும் என் மகள் அல்லது என் மகன் இப்படி நடக்கும் பொழுது அது என்னை வேதனைப்படுத்துகிறது என்று கண்ணீரோடு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினாரே, எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறாயா? வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அந்த சந்ததியில் வந்த ஒரு ராஜாவையும் அழிக்கவில்லையா? உங்களுக்கும் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தைரியம் கொள்ளுங்கள். உங்களோடு உடன்படிக்கை செய்தவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டுவது உங்களுக்காக மாத்திரம் வாழாதிருங்கள், உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து வாழுங்கள். மனம் போல வாழுகிற வாழ்க்கை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தரின் மனம் போல வாழுகிற வாழ்க்கை தான் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஒரு தனி மனிதனோடு நீர் செய்த உடன்படிக்கையை தலைமுறைகளுக்கும் நிறைவேற்றினீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை அவர்கள் தலைமுறைக்கும் நிறைவேற்ற வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, வாக்கு செய்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர், போதுமானவர், நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போன உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்கள் வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தைரியம் கொண்டு இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.